எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஐஒய் அண்ட் ஸ்டிச். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க்கோட ஸ்லீவ் வந்து நான் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்லீவோட பாட்டம் சைடில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாங்க. இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ இன்ச்சஸில் வந்து இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து நான் பார்டர்லேருந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி மேல் சைடு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மேல் சைடில் கூட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி, அதே மாதிரி கீழ் சைடில் கூட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை வந்து 2ஆக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு செக் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக இருக்கான்னு. இப்போது செக் பண்ணதுக்கப்புறம் இது டபுள் ஃபோல்டிங் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு கீழ் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க் இருக்கிறது 7 இன்ச்சில் இருக்குது. ப்ளஸ் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோன்னா 9 இன்ச் வரும். அதில் பாதி 4.5 வச்சுருக்கேன். அதே மாதிரி மேல் சைடில் கூட 11 இன்ச் இருக்குது, 5.5 வச்சுருக்கேன். இப்போ சுற்றி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாமே நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது கீழ் சைடில் நம்ம முடிச்சிட்டோம். இது ஸ்டிச் பண்ணும்போது இப்போது கீழ் சைடு வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவோட பாட்டம் சைடு வந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட பஃப் ஸ்லீவ் மேலே வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த துணியை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேங்க. கீழ் சைடில் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ஸ்லீவ் லென்த்து பார்த்தோன்னா 6 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு தேவைப்பட்ட 5.5 கூட வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. மேலே 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். நம்ம நார்மல் ஸ்லீவை விட பஃப் ஸ்லீவுக்கு வந்து 5 இன்ச் வெட்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை விட இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா துணி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து தேவைப்படாதுங்க. இப்போது அங்கேருந்து கீழே வரைக்கும் நான் ஒரு ஸ்லாண்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கேருந்து ஒரு கர்வ் ஷேப்பில் இதுக்கு மேலே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இது கட் பண்ணிக்கலாங்க. பஃப் ஸ்லீவுக்கு வந்து நிறைய வந்து துணி வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற ஸ்லீவ் விட ஒரு 5 இன்ச் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ரைட் சைடில் இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து ஷேப் எடுப்போம். அதை வந்து கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது ரெண்டுமே ஓப்பன் பண்ணி ராங் சைடாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து மாறாமல் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம் சைடில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிட் எடுத்து அதுக்கு மேலே வந்து இதை வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ இதை செப்பரேட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஆரி ஒர்க் வந்து டேமேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் அந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து மேல் சைடில் நம்ம பஃப் ஸ்லீவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு 2 பக்கமே துணி வந்து நம்மளுக்கு 10 தான் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ 2 சைடுமே துணி இருக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணலாங்க. இது 2ஆக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து 4 துணி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. துணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டிங் இருக்கிறது வந்து கீழ் சைடில் இருக்குது. இப்போ ஓப்பன் வந்து மேல் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபோல்டிங் இருக்கிறது வந்து கட் பண்ணி நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம் ஸ்லீவை. இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கிறது எடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிட்டு போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல கார்னரில் இது ரெண்டுமே அட்டாச் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம்.
இதே மாதிரி அந்த பக்கம் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இன்னொரு கார்னரில் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் சைடில் கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி அந்த பக்கம் கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கீழே மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேங்க. அதனால் கீழ் சைடு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணலை. இப்போ கீழ் சைடு பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் சின்ன பார்டராக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து இதை வந்து எடுத்துக்க போகிறேன். அதனால் வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அது கூட வந்து நான் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ரெண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி விரித்து வச்சோன்னா இந்த ராங் போட்டிருக்கோம் பாருங்கள், அது நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம மெயின் கிளாத் எடுத்து இப்போ வந்து ரெண்டுமே அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கம் கூட ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே இப்போ கட் பண்ணிட போகிறேங்க. இதே மாதிரி அந்த பக்கம் கூட கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு நம்ம ஷேப் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுவுமே ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து முன்னாடி சைடாக வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு வந்து இதை வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து அது ரெண்டாக நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு கூட அதை ஃபோல்ட் பண்ணி அது நடுவில் கூட மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மேல் சைடு ஸ்லீவ் கூட கீழ் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இது ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணும்போது நடுவில் அந்த ரெண்டு லைன்ஸுமே ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான இந்த பஃப் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா முன்னாடி பின்னாடியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு பின் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த லைன் வந்து ஒரே பிளேஸில் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், இந்த துணி வந்து கரெக்டாக அந்த பஃப் வந்து வைக்கிறதுக்காக நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்டாக நம்ம வச்சுக்கலாங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மிடில் இது வந்து வரும்போது அந்த பின்னை எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த பக்கம் வரைக்கும் ஃபுல்லாக வந்து துணி எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம ஃப்ளீட் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போது லாஸ்ட் வந்து அந்த துணி வந்து பார்த்துக்கிட்டே வாங்க, ரெண்டுமே சேமாக வர மாதிரி அந்த துணி வந்து வந்துச்சுன்னா அது வரைக்கும் ஃப்ளீட் வச்சுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல்லாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த பக்கம் கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுவும் ஒர்க்கு பக்கத்துலேயே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி வைக்கும்போது ப்ளீட் வைக்கும்போது ரொம்ப பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வர மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க.
இப்போ அந்த பின்னு எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே சின்ன சின்ன ப்ளீட்டாக வச்சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த லாஸ்ட் கார்னர் வந்து துணி வந்து எண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சின்னதாக மடித்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நூல் எதுவுமே நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஓவர்லாக் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த பக்கம் கூட நான் வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போது ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து ப்ளவுஸ் பிட்டில் வச்சு நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ரெண்டு செப்பரேட் பண்ணிடலாம். இப்போது ரெண்டுமே செப்பரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது ப்ளவுஸ் பிட் எடுத்து அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்லீவோட நடுவில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த ஷோல்டர் எங்கே கரெக்டாக ஜாயின் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ அதுக்கு மேலே கரெக்டாக வச்சுட்டு இப்போ இது ரெண்டுமே அட்டாச் பண்ணிக்கலாம். இது அட்டாச் பண்ணும்போது 2-3 இன்ச்சுக்கு வந்து ப்ளெயினாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ளீட் வைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஃப்ளீட் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வந்து அழகாக தெரியாது. அதனால் 2-3 இன்ச்சுக்கு ப்ளெயினாக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளீட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீழ் சைடில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் மேல் சைடில் கூட சின்ன சின்னதாக வச்சுட்டே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் கிட்ட நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது ரெண்டுமே ஈவனாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த லாஸ்ட் கார்னர் வரும்போது அந்த துணி வந்து ரெண்டுமே ஈவனாக கரெக்டாக சரியாக போகணும். இதுக்கு மேலே வந்து இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. நான் அந்த பக்கம் கூட ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. பாருங்கள், பஃப் ஸ்லீவ் நல்லா அழகாக வந்திருக்கு. நான் ஃபுல் ஃபினிஷிங்கோடு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இது நார்மல் ப்ளவுஸில் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா DIY இன்ஸ்டிச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.